அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த காலை வேளையில் ஆண்டவரை ஆராதிக்கும்படி ஆண்டவர் நமக்கு கொடுத்த நல்ல கிருபைக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எவ்வளவு சூழ்நிலைகள் மாறி மாறி வரும்போதும் தேவனுடைய கிருபையும் தேவனுடைய இரக்கமும் நம்முடைய வாழ்க்கையில் மாறாமல் இருக்கிறது. இவ்வளோ காரியங்களை ஆண்டவர் நமக்கு செய்து கொண்டே இருக்கிறார். அவர் நமக்கு நல்ல நண்பராக, நம்மை விட்டு விலகாதவராக, நமக்காக ஜீவன் தந்தவராய் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறாரே. நம்ம எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க ஏறெடுக்க அவருடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையிலே பெருகி கொண்டே இருக்கும். ஒவ்வொரு காரியங்களிலும் தேவனுடைய கிருபை இல்லாமல் நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. அன்பானவர்களே, இன்றைக்கு ஆண்டவருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, உடைய கிருபை எங்களுடைய வாழ்க்கையிலே மாறாததா இருக்கிறதப்பா. ஹalleluya. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் என்னுடைய கிருபை மாறாது என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். ஹalleluya. எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒரு போதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒரு போதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. யெகோவா நிசி எந்தன் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். யெகோவா நிசி எந்தன் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. யெகோவா ரப்பா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூவா எந்தன் மெய்ப்பரானவர். யெகோவா ரப்பா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூவா எந்தன் மெய்ப்பரானவர். வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. 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 ரிகலதுர ஷபலஹந்தரபா ரிமஹ
மகாதனசே மகாந்தர பல ரிகலபரபா ரிபா தரசே மிகாந்தர பல ரிகபல ஹத்துரபா. ஆண்டவரே முக்கு நன்றி, ஆண்டவரே முக்கு நன்றி. என் கர்த்தர் நல்லவர். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தேவன் தலைமுறைகளை ஆசீர்வதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. தாவீதுடைய வாழ்க்கையிலே அவன் தேவனிடத்திலே பல காரியங்களுக்காக அவன் ஜெபித்தாலும் அவனுடைய வாழ்க்கையிலே அவன் செய்ய முடியாத காரியத்தை, அவன் செய்ய வேண்டாம் என்று தள்ளின காரியத்தை ஆண்டவர் சாலமோனை கொண்டு செய்ய வைத்தார். ஆண்டவர் தாவீதுக்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்ற விருப்பம் இருந்தது. ஆனால் ஆண்டவர் சொன்னார், நீ கட்ட வேண்டாம், உன் குமாரனாகிய சாலமோன் எனக்கு தேவாலயத்தை கட்டுவான் என்று சொல்லி அந்த தலைமுறைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருந்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் தாவீதுடைய சந்ததிகள்ல நம்ம இருக்கிறோம். அவன் தாவீதுடைய வாழ்க்கையிலே தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை இந்த நம்முடைய சந்ததிகளிலும் அவர் அதை பாதுகாத்து கொண்டே இருக்கிறார். நிச்சயமான கிருபை நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே தேவ கிருபை நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில தேவ கிருபை தான் நம்மை தாங்கி கொண்டிருக்கிறது. அவருடைய கிருபை இல்லைன்னா நம்ம ஒண்ணுமே இல்லை. ஹல்லேலூயா. இன்றைக்கு அவருடைய பிரசனம் நம்ம நடுவில் இருக்கணும்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்க போறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் நடத்தி கொண்டு வருகிறீர் தகப்பனே, அதற்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தர் நல்லவர். ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய கிருபையால் தான் நாங்க நிலை நிற்க முடியும். ஆண்டவரே, உம்முடைய தயவினால் தான் எங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரே உயிர் வாழ முடியும்ப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவருடைய சமூகத்திலே நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. சாலமோன் தேவாலயத்தை கட்டுவதற்கு தாவீது அவ்வளோ அவனை உற்சாகப்படுத்தினான். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய காரியங்களை ஆண்டவர் சாலமோன் மூலமாக பெரிய காரியத்தை செய்தார். அவ்வளோ பெரிய தேவாலயத்தை ஆச்சரியமாய் கட்டி முடிக்கும்படி ஆண்டவர் கிருபை கொடுத்தார். எல்லாத்துக்கும் காரணம் தாவீதின் மேல் தேவன் வைத்த கிருபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே தாவீதுக்கு அருளப்பட்ட நிச்சயமான கிருபைகளை கர்த்தர் நம்முடைய குடும்பங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகளுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார். நம்ம கேட்கணும், ஆண்டவரே, உங்களுடைய கிருபை எங்க பிள்ளைங்க மேல இருக்கட்டும் அப்பா, எங்க குடும்பத்தின் மேல இருக்கட்டும், எங்க சந்ததிகள் மேல இருக்கட்டும். எல்லாரும் கேட்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரீமா லகந்தர சே மகாத் ரோகோலோ ரீமா ஷபலபர ரிகலபரபர பூதர சே மகாந்தரபா. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, நீங்க எங்களுக்கு வேணும் ஆண்டவரே, நீங்க தான்ப்பா எங்களுக்கு வேணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீரே வேண்டும், நீரே வேண்டும், என்னாலும் நீர் எனக்கு வேண்டும், என் அரணும் நீரே, என் துருகம் நீரே, இயேசுவே நீரே வேண்டும். உம் தயவு என் மேலே, என் குடும்பங்கள் மேலே, என் பிள்ளைகள் மேலே, என் சந்ததிகள் மேலே, உம் சமூகம் என் முன்னே, என் அருகே, என் பின்னே, உம் பிரசன்னம் என்னை மூடுதே, நீர் என்றும் என்னோடே. ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? திரும்பவுமாய் ஆண்டவரை பார்த்து, அது நம்முடைய சந்ததிகள் மேல அவருடைய தயவும் கிருபையும் இறங்கணும். எல்லாரும் கேளுங்க. உம் தயவு என் மேலே, என் குடும்பங்கள் மேலே, என் பிள்ளைகள் மேலே, என் சந்ததிகள் மேலே, உம் சமூகம் என் முன்னே, என் அருகே, என் பின்னே, உம் பிரசனம் என்னை மூடுதே, நீர் என்றும் என்னோடே. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆமென், ஆமென், ஆமென்.
பண்ணுவோமா? ஆமென், ஆமென், ஆமென். ஹalleluya. 1000 தலைமுறை மட்டும் இரக்கத்தை காக்கிறவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ரீமஹாதன சேமலஹாத்த நோக்கோலோ ரீபாதர சந்தரபா. ஆண்டவர்களை ஆசீர்வதிக்கிற தேவனப்பா, உம்முடைய தயவை எங்கள் குடும்பங்களில் பொழிந்தருளுகிற தேவனப்பா, உம்முடைய கரத்திலே எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் சந்ததிகளையும் எங்கள் தலைமுறைகளையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய வருகை வரை வருகிற எங்களுடைய சந்ததிகள், ஆண்டவரே உம்முடைய வருகை வரை எங்களுடைய குடும்பத்தில் எங்களுடைய சந்ததிகளாய் வருகிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே அப்பா, உலகத்தினால் கரைப்படாதபடி என் தேவனால் காக்கப்பட்டு ஆண்டவரே பரலோகத்தின் வாசலிலே வந்து நிற்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா, ஜெபிக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளுக்காக எங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே உம்முடைய சன்னிதானத்திலே வந்து நிற்கக்கூடிய அளவுக்கு ஆண்டவரே அப்பா, வருகிற உம்முடைய வருகை வரை எங்களுடைய சந்ததிகள் மேல உம்முடைய தயவு இருக்கட்டும் அப்பா. அது வரைக்கும் உண்டாயிருக்க போகிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒவ்வொரு சந்ததிகளையும் எங்கள் தலைமுறை தலைமுறையாய் நீர் 1000 தலைமுறைகளுக்கு இரக்கம் செய்கிறவர் அல்லவா, எங்களுடைய தலைமுறைகளுக்கு இரக்கம் செய்து உம்முடைய சன்னிதானத்திலே பரலோக வாசலிலே குடும்பம் குடும்பமாய் கொத்து கொத்தாய் வந்து நிற்கும்படியாய் என் ஆண்டவர் அருள் புரிவீராக. ஹalleluya. உம் தயவு என் மேலே, என் குடும்பங்கள் மேலே, என் பிள்ளைகள் மேலே, என் சந்ததிகள் மேலே, உம் சமூகம் என் முன்னே, என் அருகே, என் பின்னே, உம் பிரசனம் என்னை மூடுதே, நீர் என்றும் என்னோடே. ஆமென், ஆமென், ஆமென். அப்பா, எங்களுடைய சந்ததிகளை எங்களுடைய தலைமுறைகளை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பாதுகாத்துக் கொள்ளுகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.